பவளமல்லி பவளமல்லி பொறுக்கிட்டு இருக்கேன். இது பார்த்துருக்கீங்க தானே? இது வந்து பவளமல்லின்னு பேர். இது வந்து இந்த வாசனை இவ்வளோ வாசனையா இருக்கும். இது ஆக்சுவலா வந்து முதல் நாள் மாலை பூக்கிறது. நேத்தி சாயங்காலம் 6 மணிலேருந்து பூத்திருக்கும். அது என்ன பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல அப்படியே காலையில வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே பாய் போட்ட மாதிரி கொட்டி கிடக்கும். இது வந்து எடுத்து கோத்து போடலாம். இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த பவழமல்லி வந்து சுத்தபத்தமா இருக்கிற ஒரு இடத்துலதான் செடியே தழைச்சி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவில்கள்ல எல்லாம் இருக்கும். இது வந்து நம்ம தோப்புல ஒரு 2-3 இடத்துல வச்சிருந்தோம். ஒரு இடத்துல ஏதோ வெட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 இடத்துல இது பூக்குது. நம்ம வீட்டுல இருந்தது அது பட்டு போயிடுச்சு. அது பூக்கும் போது அப்படியே அந்த இடமே மணக்குங்க. அந்த இடமே மணக்கும். அந்த ஏரியாவே கம 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 கமன்னு வாசிக்கும். இப்ப இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது பவழமல்லி வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து சமணம் கட்டி உட்காந்துட்டு ராமஜெயம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்க மரத்தடியை வந்து கிளியர் பண்ணி ஒரு மணப்பலகை வச்சு அதுல வந்து ஸ்ரீராமஜெயம்னு எழுதி வச்சிருவாங்க. ஒரு விளக்கேத்தி வைப்பாங்க. இது வந்து வழக்கமா செய்யற ஒரு விஷயம். இது நம்ம இங்க ஆட்சி வந்து இங்க இருந்தாங்க அப்படின்னா உடனே இந்த இடத்துல வந்து ஒரு கோலம் போட்டு ஒரு இது பண்ணிடுவாங்க, விளக்கேத்தி வச்சிருவாங்க. ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விருப்பமான மலருங்க இது. இன்னொன்னு சொல்லுவாங்க, இதை வந்து இதுல பறிக்க கூடாது. இதுல வந்து இத செடியில இருந்து இதை பறிக்க கூடாது அப்படிம்பாங்க. கீழே கொட்டி இருக்கிறதான் நம்ம வந்து பொறுக்கி எடுத்துக்கணும் அப்படின்னு. இங்க பாருங்க எவ்வளவு இருக்குது, எவ்வளவு கொட்டி இருக்குன்னு. போன வாட்டி என்ன பண்ணாங்க வேலை செஞ்சவங்க, இங்க மரத்தை அள்ளி விறகு அள்ளி அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. போன வாட்டி பூத்த பூ எடுக்கவே முடியல. இந்த வாட்டியும் இந்த இடம் கிளீன் பண்ணாம அப்படியே இருக்கு. இருந்தாலும் நான் என்ன செய்யறதுன்னா வர்றப்ப கொஞ்சம் நல்ல பூவா பார்த்து கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவேன். இங்க பாருங்க எவ்வளவு கொட்டி இருக்கு பாருங்க. இதுல நிறைய வெரைட்டி இருக்குங்க. இது வந்து இதுவே வந்து கொஞ்சம் பெரிய பூவா இருக்கு, பெரிய சைஸ் பூவா இருக்கு. நம்ம வீட்டுல இருந்தது வந்து சின்னதா இருக்கும். இதுலயே வந்து அடுக்கு வச்ச மாதிரி எல்லாம் இருக்கு, வெரைட்டியா இருக்கு இதுல. இது வந்து இது பாருங்க, இதை எடுத்துட்டு போயிட்டு பட் காலையில எடுத்தோம் சேகரம் பண்ணோம்னாக்க இந்த பூ வந்து ஸ்டிஃபா இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம கோத்து போடுறதுக்கு சௌரியமா இருக்கும். பட் இப்ப கொண்டு போய் நான் அப்படியே பிளேட்ல வச்சிருவேன். இதை ஒண்ணு கோத்தோம்னா ரொம்ப வந்து வதங்கி போயிடுது. வீட்டுக்கு கொண்டுட்டு போறதுக்குள்ளரே ரொம்ப கசங்கி போன மாதிரி ஆயிடுங்க. ரொம்ப சாஃப்டான பூங்க இது. இதுக்கு பேர் தான் பவழமல்லி. பவளமல்லியோட இலைகள் வந்து கஷாயம் போட்டு அதுல வந்து மிளகு ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம் அப்படின்னா விஷ ஜுரங்களுக்கு மருந்து. இந்த டெங்கு காய்ச்சல், கொரோனா அந்த மாதிரி டைமிங்ல எல்லாம் இது வந்து போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு இருந்தோம் எல்லாரும். இதுவும் வந்து நிறைய சித்த வைத்திய நூல்கள்ல வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பவளமல்லியினுடைய இலைகள் விஷ ஜுரத்திற்கு அருமருந்தாக அமைகிறது. உங்க வீட்லயும் பவழமல்லி மரம் இருக்கா? இன்னும் இதை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தா சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம்.